ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங்? நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். டுடே ஆல்சோ வி ஆர் கோயிங் டு சி வெக்காபுலரி. வெக்காபுலரினா என்னென்னா நிறைய வேர்ட்ஸு தெரிஞ்சு வச்சுக்கிறது. இப்போ ஒரு வேர்டு எடுப்போம். லைக்குன்னு ஒரு வேர்டு. லைக்குனா நம்ம விரும்புகிறது, டிஸ்லைக்குனா விரும்பாதது. இந்த லைக்குங்கிறது மெயின் வேர்டு. அந்த டிஸ்ன்ட்டு முன்னால் வருதுயா, அந்த வேர்டுக்கு முன்னால் வருது இல்லையா, அதுக்கு பேர் வந்து ப்ரிஃபிக்ஸ். இங்கிலீஷில் நிறையா ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. அந்த மெயின் வேர்ட்ஸோடு சேரும்போது அவனுடைய மீனிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ப்ரிஃபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரிஃபிக்ஸ் மாதிரி சஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது வேர்ட்ஸுக்கு பின்னால் வர்றது. அந்த பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம். இன்றைக்கி ப்ரிஃபிக்ஸ் பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸு டிஸ், டிஐஎஸ், டிஸ். இதுக்கு மீனிங் என்னென்னா ஆப்போசிட் ஆஃப், அதாவது எதிராக உள்ளது. ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், டிஸ்லைக். லைக்னா பிடிக்கிறது, டிஸ்லைக்னா பிடிக்காமல் போகிறது. அது ஒரு சாம்பிள் சென்டென்ஸ். ஐ டிஸ்லைக் த கேயாட்டிக் டிராஃபிக் இன் சென்னை. சென்னையில் உள்ள ஒரு குழப்பமான டிராஃபிக் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இன்றைக்கி உள்ள லெசனை எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு 10 ப்ரீஃபிக்ஸஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு ப்ரீஃபிக்ஸ்லேயும் ஒரு 4 அல்லது 5 வேர்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸ் வந்து இப்போ வீடியோவில் இந்த ஷார்ட் டியூரேஷனில் சொல்லிக் கொடுக்க முடியாது, சாம்பிள் சென்டென்ஸு. அதனால் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கீழே உள்ள லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதாவது டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு சாம்பிள் சென்டென்ஸும் பாருங்கள். இந்த வேர்ட்ஸு அதுக்குள்ள மீனிங் இப்போ பாருங்கள், அந்த சாம்பிள் சென்டென்ஸு டாக்குமெண்ட்டில் வச்சு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கே ஒரு பிடி கிடைக்கும். அப்படி பிடி கிடைச்சா நிறைய வேர்ட்ஸு படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரீஃபிக்ஸு சஃபிக்ஸ்லாம் இதெல்லாம் பழகி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 500 to 1000 வேர்டு வந்து ஈஸியாக பழகிடலாம். அப்போ வந்து நம்ம பேசுகிறத வந்து குயிக்காக பேசி பழக முடியும். விளங்குறது, பேசுகிறது எல்லாம் குயிக்காக செய்ய முடியும். அதுக்காண்டி தான் இப்படியெல்லாம் பாடம் நடத்துகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். டிஸ்னுடைய நெக்ஸ்ட் வேர்டு டிஸ்ஹானஸ்ட். ஹானஸ்ட்னா நேர்மையாக இருக்கிறது, டிஸ்ஹானஸ்ட்னா நேர்மை இல்லாமல் இருக்கிறது. அது பிறகு டிஸ்அப்பியர். அப்பியர்னா தெரிய வர்றது, டிஸ்அப்பியர்னா தெரியாமல் போவது. டிஸ்அக்ரி. அக்ரினா உடன்பாடு உள்ளது இல்லாட்ட சம்மதிக்கிறது, டிஸ்அக்ரினா உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது. அது பிறகு டிஸ்ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா மதிப்பது, டிஸ்ரெஸ்பெக்ட்னா அவமதிப்பது. இப்போ டிஸ்னுடைய 5 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் வந்து இன் பார்ப்போம். இன்னுடைய வேர்ட்ஸு பார்ப்போம். இன்னுனா நாட்டுன்னு அர்த்தம். இன்க்கு வந்து மீனிங் வந்து இந்த இடத்துல நாட்டுன்னு அர்த்தம். இன்னபிலிட்டி. எபிலிட்டினா ஒரு இயல்றது, நம்மளால் முடிகிறது. இன்னபிலிட்டினா முடியாமல் போகிறது. அதான் இன்னு சேர்க்கும்போது அந்த மீனிங்கே மாறி போயிடுது. அதுதான் நான் சொன்னேன் முதலியே. இப்போ நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா முழுமையாக செய்கிறது, இன்கம்ப்ளீட்னா முழுமையாக செய்யாமல் இருக்கிறது. அது பிறகு இன்கரெக்ட். கரெக்ட்னா சரியாக இருக்கிறது, இன்கரெக்ட்னா சரி இல்லாமல் இருக்கிறது. இன்காரிஜிபிள். இந்த வேர்டெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காரிஜிபிள்னா திருத்த முடிகிறது, காரிஜிபிள் கரெக்ட் பண்ண முடியும். இன்காரிஜிபிள்னா திருத்தவே முடியாது. ஹீ இஸ் இன்காரிஜிபிள், அவனை திருத்தவே முடியாதுப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இன்அக்யூரேட். அக்யூரேட்னா துல்லியமாக இருக்கிறது, இன்அக்யூரேட்னா துல்லியம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ இன்னுக்குள்ள ப்ரீஃபிக்ஸுக்குள் இன்னுடைய ப்ரீஃபிக்ஸ் இன்னுடைய வேர்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரீஃபிக்ஸ் என்னென்னா கோ. கோ வந்துன்னா வித்துன்னு அர்த்தம். இப்போ ஒரு வேர்டு சொல்கிறேன், கோஆப்ரேட். கோஆப்ரேட்னா கூட ஒத்துழைப்பது அப்படின்னு அர்த்தம், ஒத்துழைக்கிறீங்க. அது பிறகு கோவொர்க்கர். கோவொர்க்கர்னா சக தொழிலாளி, அவருக்கு பேர் வந்து கோவொர்க்கர். கோ எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்ட்னா இப்போ இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. கோ எக்ஸிஸ்ட்னா சேர்ந்து இருக்கிறது. கோ பைலட். பைலட்னா என்னன்னு தெரியும், பிளெயினில் வந்து மாலுமியாக இருக்கிறவர் பைலட்டு. இது வந்து விமானியாக இருக்கிறவர். கோ பைலட்னா இணை பைலட், இணை விமானி.
ஆன்டி. ஆன்டி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ். நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஆன்டி அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் இதுக்கு ஆன்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு ஜுரமாக இருக்குது, வைரல் ஃபீவராக இருக்குது, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு ஆன்டிபயோட்டிக், அதை மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குறீங்க. அதுக்கு பேர் ஆன்டிபயோட்டிக். பயோட்டிக்ங்கிறது ஒரு கிருமி சம்மந்தமாக உள்ளது. ஆன்டிபயோட்டிக்னால் அந்த கிருமியை கொல்லக்கூடியது. இது ஆன்டிக்கு மீனிங் என்னென்னா அகென்ஸ்ட், அது ஒரு கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்குள்ளது தான் மீனிங். அது பிறகு ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டி. ஒரு பார்ட்டியில் ஒருத்தர் இருக்கார், ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டியாக இருக்கார். he will be dismissed if he does any anti-party work. அது பிறகு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். அதுக்கு பேர் என்னென்னா, ஒரு சமூகத்தில் ஒரு சட்டங்கள்லாம் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அங்கே ஒரு முரட்டுத்தனமாக கன்ஃபியூஸ் பண்ணி ட்ரபிளை க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு பேர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். ஆன்டிடோட். ஆன்டிடோட்னா என்னென்னா, ஒரு பாய்சனுக்கு அகென்ஸ்டாக ஒரு மருந்து கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் ஆன்டிடோட். ஒரு ஸ்னேக் பைட் இருக்குது, மெடிசன் கொடுப்பாங்க, ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லாட்ட மெடிசனோ கொடுப்பாங்க, அதுக்கு பேர் ஆன்டிடோட். அப்புறம் ஆன்டி டிப்ரெசன்ட். டிப்ரெஷன் வருது, சில பேருக்கு டிப்ரெஷன் வருது, மனக்கவலை வருது, அவங்களுக்கு டாக்டர் ஆன்டி டிப்ரெசன்ட் கொடுப்பாரு. அந்த டிப்ரெஷன் கொடுக்கும்போது அந்த டிப்ரெஷன் குறையும். அதுக்கு பிறகு ஃபோர் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ். ஃபோருக்கு என்னென்னா பிஃபோர்னு அர்த்தம். ஃபோர்ஹெட். ஃபோர்ஹெட்னு சொல்கிறோம்ல, இந்த ஹெட்டினுடைய முன்பகுதி ஃபோர்ஹெட், நெற்றி. ஃபோர்சி. ஃபோர்சினா சீனா பார்க்குறது. ஃபோர்சினா ஒரு முன்னோக்கும் பார்வை உள்ளது, அதாவது முன்னே ஒரு அனுமானிக்கிறது, யூகம் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஃபோர்சி. அதுக்கு பிறகு ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்னால் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஃபோர்காஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறோம்ல, அது ஃபோர்காஸ்ட். அது பிறகு ஃபோர்வார்ன். வார்னுங்கிறது வார்னிங் கொடுக்கறது, அதாவது எச்சரிக்கை கொடுக்கறது. ஃபோர்வார்ன்னா ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கறது. அது பிறகு ஃபோர் ஆர்ம். ஆர்ம்னா இந்த கை, அதாவது ஹேண்டுனா கை, ஆர்ம்னா இந்த பகுதி. ஃபோர் ஆர்ம்ங்கிறது இந்த பகுதி, எல்போவுக்கு கீழே உள்ள பகுதி ஃபோர் ஆர்ம் அப்படின்னு பேர். இது இதனுடைய ப்ரிஃபிக்ஸ், ஃபோர்னுடைய ப்ரிஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு மிஸ் ப்ரிஃபிக்ஸ்னுடைய வேர்ட்ஸை பார்ப்போம். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்னா என்னென்னா புரிஞ்சுக்கிறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா தவறாக புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் மிஸ் இன்டர்ப்ரெட். இன்டர்ப்ரெட்னா ஒரு விளக்கம் சொல்கிறது, அதாவது மிஸ் இன்டர்ப்ரெட்னா தவறாக விளக்கம் சொல்கிறது, மிஸ் இன்டர்ப்ரெட் பண்ணுறது. அதாவது சில பேர் இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறத சரியாக புரியாமல் மிஸ் இன்டர்ப்ரெட் பண்ணி வேறு வித்தியாசமாக பண்ணி சண்டையை மூட்டி விட்டுருவாங்க, அதாவது மிஸ் இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டேக்னால் தவறு செய்கிறது. அதுக்கப்புறம் மிஸ்காண்டக்ட். காண்டக்ட்னா ஒரு நடத்தை, மிஸ்காண்டக்ட்னா கெட்ட நடத்தை. ஒரு பாய் ரொம்ப நாட்டியாக இருக்கிறான், கிளாஸில் சொல் கேட்காம இருக்கான், அவன் ஹீ கேன் பி டிஸ்மிஸ்ட் ஃபார் மிஸ்காண்டக்ட். அதுக்கப்புறம் மிஸ்கைடட். கைடட்னா ஒரு வழிகாட்டுறது, மிஸ்கைடட்னா தவறாக வழிகாட்டுறது. அதுதான் மிஸ்னுடைய ப்ரிஃபிக்ஸ்னுடைய வேர்ட்ஸ். அது பிறகு நான். NON. நான். நான்க்கு என்ன மீனிங்னா வித்தவுட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான்சென்ஸ். நான்சென்ஸ்னால் என்னன்னா ஒரு முட்டாத்தனம். சென்ஸ்னால் நல்ல அறிவுள்ளதாக இருக்கிறது, நான்சென்ஸ்னால் அதுக்கு ஆப்போசிட், முட்டாத்தனமாக இருக்கிறது, அதுக்கு பேர் நான்சென்ஸ். அப்புறம் நான் எக்ஸிஸ்டன்ட். எக்ஸிஸ்டனாலே இருக்கிறதுன்னு அர்த்தம், உயிரோட வாழ்கிறது. அவர் எக்ஸிஸ்டன்ஸஸ் உயிரோட வாழ்கிறது. எக்ஸிஸ்டண்ட்டாக உயிரோட இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் எக்ஸிஸ்டன்ட்னா இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நான் என்டிட்டி. என்டிட்டினா ஒரு தனித்தன்மை உள்ள இது. நம்ம வி ஆர் ஆல்சோ என்டிட்டி. என்டிட்டினா ஏதோ பொருளோ உயிரோ ஒரு தனித்தன்மை உள்ளதுக்கு பேர் என்டிட்டி. இல்லாட்ட ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸோ இதுக்கெல்லாம் பேர் என்டிட்டின்னு பேர். நான் என்டிட்டினா என்னென்னா ஒரு தனித்தன்மை இல்லாமல் போயிடுறது, இல்லாட்ட ஒரு முட்டாள்தனம், ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கிறது. ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு நான் என்டிட்டின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்மால் ஒர்க்கர்ஸ் ஆர் ஆஃபன் இக்னோர்ட் அஸ் நான் என்டிட்டிஸ் இன் எனி மேஜர் பாலிசி டிசிஷன்ஸ். சின்ன ஆட்களை சாதாரண ஒர்க்கரை யாருமே கன்சல்ட் பண்ணுறதில்ல.
தே ஆர் கன்சிடர்ட் நான் என்டிட்டிஸ். அவங்களெலாம் ஒரு புரட்டாக மதிக்கிறதே கிடையாது. அதுக்கு பிறகு நான் பேமெண்ட். பேமெண்ட்னா கட்டணம் செலுத்துறது, நான் பேமெண்ட்னா கட்டணம் செலுத்தாமல் இருக்கிறது. அது பிறகு நான் ரீஃபண்டபிள். நீங்கள் காலேஜில் ஃபீஸ் கட்டுறீங்க, அதுக்கு நான் ரீஃபண்டபிள். அது திருப்பி வாங்க முடியாது. அதாவது ஃபண்டை திருப்பி வாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் நான் ரீஃபண்டபிள். அதுக்கு பிறகு டிரான்ஸுங்கிற ப்ரிஃபிக்ஸ் பார்ப்போம். டிரான்ஸ்னால் அக்ராஸ், அதாவது கடந்து. டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து. அதுவும் நம்மளை கடத்தி கொண்டு போதில் நம்ம கடந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது மாறுறது, அப்படியே மாறிடுறது. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்னா பரிவர்த்தனை, சேல் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். பார்த்தீங்களா, அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸில் வரக்கூடிய வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்நேஷ்னல்னா பல நாடுகளுக்கு உரிய. இப்போ சுனாமி வந்துச்சு. சுனாமி it has not affected a particular nation. It has affected many nations. அதனால் டிரான்ஸ்நேஷ்னல் கலாமிட்டி அது. அதனால் டிரான்ஸ்நேஷ்னல். டிரான்ஸ் அட்லாண்டிக் ஓஷனில் அது அட்லாண்டிக் ஓஷன் இஸ் பிட்வீன் யூரோப் அண்ட் அமெரிக்கா. லண்டன்லேருந்து நியூயார்க்கு போகணுன்னா அந்த ஃப்ளைட் டிரான்ஸ் அட்லாண்டிக் ஆக போகும். அதுக்கு பேர் டிரான்ஸ் அட்லாண்டிக். டிரான்ஸினுடைய ப்ரீஃபிக்ஸினுடைய வேர்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு சப்னுடைய ப்ரீஃபிக்ஸ். சப்னா கீழே இருக்கிறது. சப்டைட்டில், நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே சப்டைட்டில்ஸ் வரும். இல்லாட்ட ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குறீங்க, உங்களுக்கு விளங்கலை, சப்டைட்டில்ஸை குயிக்காக படித்து நீங்கள் விளங்கிக்கிறலாம். அதுக்கு சப்டைட்டில்னு பேர். அதுக்கப்புறம் சப்கான்ட்ராக்டர். ஒரு மெயின் கான்ட்ராக்ட் இருக்குது. அவர் கவர்மெண்ட் பெரிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கார். சின்ன வேலைகளுக்கெல்லாம் ஒரு சப்கான்ட்ராக்ட் கொடுப்பார். அவர் சின்ன வேலை செய்கிறவங்களுக்கு சின்ன வேலைகளை கொடுத்து ஒரு சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறது. அதுக்கு பிறகு சப்கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் தெரியும். சப் இன்ஸ்பெக்டர்னால் அவருக்கு கீழே உள்ளவர். அதுக்கப்புறம் சப் கலெக்டர் அவருக்கு கீழே உள்ளவர். சப்லெட்னா ஒரு வாடகைக்கு இருக்கிற இடத்த ஒரு போர்ஷனாக திருப்பி இன்னொருத்தருக்கு வாடகை கொடுறது. அது அக்ரிமெண்ட் படி, நிறைய அக்ரிமெண்ட்டு இது அலோவ் பண்ணாது. இப்போ நானே வாடகைக்கு இருக்கிறேன், ஒரு போர்ஷனை ஓனருக்கு தெரியாமல் வாடகை கொடுறது, அதுக்கு பேர் தான் சப்லெட். ஓனருக்கு தெரிஞ்சு விட்டால் அது வேறு விஷயம். சப்லெட் இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் சப்லெட்லாம் கூடாதுன்ட்டு எழுதியிருப்பாங்க, சப்லெட் பண்ணுறது. இப்போ கடைசியாக ப்ரிஃபிக்ஸ் அன்ங்கிறத பார்ப்போம். அன்னுக்கு மீனிங் நாட். அன்ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட்லிங்கிறது ஒரு நட்பாக இருக்கிறது. அன்ஃப்ரெண்ட்லினா நட்பு இல்லாமல் இருக்கிறது. ஃபினிஷ்டுங்கிறது ஒரு முடிஞ்ச விஷயங்கள். அன்ஃபினிஷ்னா முடியாத விஷயங்கள், இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் லைக்னா ஐ ஆம் லைக் மை பிரதர், என் பிரதரும் நானும் ஒன்று போல் அப்படிங்கிறதுக்கு லைக். அன்லைக்னா மை பிரதர் அண்ட் மீ ஆர் அன்லைக் டு ஈச் அதர். ஐ ஆம் அன்லைக் மை பிரதர் அப்படின்னு சொல்லணும். அன்லைக். நோன்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அன்னோன்னா தெரியாதது. அப்புறம் டன்னுனா செய்கிறது, அண்டன்னுனா ஏற்கனவே செஞ்சதை இல்லாமாக்கி போடுறது, அதுக்கு பேர் அண்டன். இப்படி உள்ள வேர்ட்ஸ், இந்த 10 ப்ரீஃபிக்ஸஸ்க்கு உள்ள வேர்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு லெசனில் மீதியை பார்ப்போம். இதுக்குள்ள சென்டென்சஸ்லாம் நீங்கள் இந்த அட்டாச்டு டாக்குமெண்ட்டில் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து நீங்கள் சென்டென்ஸ்லாம் படித்தோம்னா உங்களுக்கே ஒரு பிடி கிடைக்கும். நிறையா வேர்ட்ஸை படிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.